ஹாய் கைஸ், வணக்கம். டி நகரில் புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டீல் ஃப்ளைஓவர் ஒர்க்கோட ஒரு ஷார்ட் கவரேஜ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிஐடி நகரையும் சவுத் உஸ்மான் ரோடையும் கனெக்ட் பண்ண போகிற ஒரு முக்கியமான ஃப்ளைஓவராக இந்த ஸ்டீல் ஃப்ளைஓவர் இருக்க போகுது. எக்ஸாக்டாக சிஐடி நகர் பஸ் ஸ்டாப் ஃபஸ்ட் மெயின் ரோட்லேருந்து தான் அப் ரேம்ப் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளைஓவரோட லென்த் வந்து கிட்டத்தட்ட 1.2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். அகலம் வந்து 8.4 மீட்டர் நினைக்கிறேன். 131 கோடி பட்ஜெட்டில் இந்த ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. சென்னையில் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ஸ்டீல் ஃப்ளைஓவர் ஒர்க் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் ஸ்டீல் ஃப்ளைஓவர் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணி டிராஃபிக் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தமிழ்நாட்டோட செகண்ட் ஸ்டீல் ஃப்ளைஓவர் சொல்லலாம். இந்த ஸ்டீல் ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷன் டைப் பொறுத்த வரைக்கும் பயர்ஸ், பயர் கேப், girder எல்லாமே வந்து ஸ்டீலில் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பயர்ஸோட ஃபவுண்டேஷன், அதாவது அந்த பைல் ஃபவுண்டேஷன், பைல் கேப்லாம் வந்து காங்கிரீட்டில் தான் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 மீட்டர் ஆழத்தில் பைல் ஃபவுண்டேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த வெஹிக்கிள்ஸோட லோடு வந்து பேலன்சிங் பண்ணுறதுக்காக பைல் ஃபவுண்டேஷன் ரொம்ப டீப்பாக தான் பண்ணியிருக்காங்க. பயர்ஸ் தான் எதுவும் கிடையாது, அந்த பில்லர் தான் பயர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பயர்ஸ், பயர் கேப், girder எல்லாம் ஸ்டீலில் தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து டெக் ஸ்லாப் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டெக் ஸ்லாப் மேலே தான் காங்க்ரீட்டிங் ஒர்க் வந்து இப்போது ப்ராக்ரஸ் ஆகுது. ஒன்ஸ் அந்த காங்க்ரீட்டிங் ஒர்க் முடிஞ்ச பிறகு அதுக்கு மேலே வந்து தார் லேயிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஸ்டீல் ஃப்ளைஓவரோட பயர் ஒர்க், அதாவது பில்லர் ஒர்க் பொறுத்த வரைக்கும் சிஐடி நகர்லேருந்து டி நகர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற மேட்லி ரோடு ஜங்ஷன் வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஒரு 50% பயர் கேப், girder, டெக் ஸ்லாப், காங்க்ரீட்டிங் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரிமைனிங் இருக்கிற 50% வந்து பயர் கேப், girder, டெக் ஸ்லாப், காங்க்ரீட்டிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் டுவர்ட்ஸ் டி நகர் பஸ் ஸ்டாண்ட் டைரக்ஷனில். அது மட்டும் இல்லாமல் டி நகர் பஸ் ஸ்டாண்டில் பக்கத்தில் அந்த ஜங்ஷனில் டவுன் ரேம்ப் ஒர்க்கும் பண்ண வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல இன்னும் அதுக்கான ஒர்க்கு இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அதோடு இந்த ஸ்டீல் ஃப்ளைஓவரை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற சவுத் உஸ்மான் ரோட் ஃப்ளைஓவரோட கனெக்ட் பண்ணுற அந்த ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த கட்டமாக. ஒன்ஸ் அந்த மேட்லி ரோட் ஜங்ஷனில் டவுன் ரேம்ப் ஒர்க் கம்ப்ளீட் பண்ண பிறகு, இல்லைனா மேபி அந்த இடத்துல டிராஃபிக் டைவர்ஷன் வந்து தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து அடுத்த கட்டமாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு சிஐடி நகரில் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அப் ரேம்ப் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ரிமைனிங் இந்த காங்க்ரீட்டிங் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு டி நகர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற மேட்லி ரோட் ஜங்ஷனில் அந்த டவுன் ரேம்ப் ப்ளஸ் இந்த ஸ்டீல் ஃப்ளைஓவரையும் சவுத் உஸ்மான் ரோடு ஃப்ளைஓவரையும் கனெக்ட் பண்ணுற வேலை வந்து அடுத்த கட்டமாக ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் டி நகர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ண போகிறோம். எக்ஸாக்டாக சிஐடி நகர் அப் ரேம்ப்லேருந்து ஸ்டார்ட் பண்ண இந்த ஃப்ளைஓவர் ஒர்க் வந்து எக்ஸாக்டாக இந்த ஸ்பாட் வரைக்கும் பயர் கேப், girder, டெக் ஸ்லாப், காங்க்ரீட்டிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்பாட்லேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் டி நகர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ஒரு சில போர்ஷன்ஸில் பயர் கேப் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. girder ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு ஃபியூ மீட்டர்ஸ்க்கு girder, டெக் ஸ்லாப் ஒர்க் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. ப்ளஸ் காங்க்ரீட்டிங் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஹோப் அதுவும் கூடிய சீக்கிரத்தில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் டி நகர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணியாச்சு. இந்த இடத்துல girder, டெக் ஸ்லாப், காங்க்ரீட்டிங் ஒர்க் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. லெஃப்ட் சைடில் பார்க்கலாம், இதுதான் டி நகர் பஸ் ஸ்டாண்ட். இது தாங்க டி நகர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற மேட்லி ரோட் ஜங்ஷன், அந்த சிக்னல். ஸோ இந்த இடத்துல ஒரு டவுன் ரேம்ப் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. அந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி இந்த ஸ்டீல் ஃப்ளைஓவரையும் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற இந்த சவுத் உஸ்மான் ரோட் ஃப்ளைஓவரையும் கனெக்ட் பண்ணுற, அதாவது அந்த எக்ஸ்டென்ஷன் பண்ணுற ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன்.
அதை பற்றின டீட்டெயில்ஸ் எக்ஸாக்டாக தெரியல. மேபி ஒன்ஸ் இந்த டவுன் ரேம்ப் ஒர்க் கம்ப்ளீட் பண்ண பிறகு இந்த சவுத் உஸ்மான் ரோட் ஃப்ளைஓவரையும் இந்த ஸ்டீல் ஃப்ளைஓவரையும் கனெக்ட் பண்ணுற அந்த ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், அது இன்னும் கொஞ்ச நாளில் தெரியும் அதை பற்றின எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ். ஓவரால் இந்த ஸ்டீல் ஃப்ளைஓவர் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ்க்கு காங்க்ரீட் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ண ஸ்டேஜில் வந்தாச்சு. ரிமைனிங் இருக்க ஒரு 500 மீட்டர்ஸ் தான் ஒர்க் வந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ண வேண்டியது இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்டீல் ஃப்ளைஓவர் ஒர்க் வந்து கவர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுதாங்க இந்த ஸ்டீல் ஃப்ளைஓவர் ஒர்க் பற்றின ஒரு சின்ன அப்டேட். நன்றி, வணக்கம்.